ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு சாமுண்டீஸ்வரிட்ட கேட்குறாரு, என்னன்னா உங்களுக்கு அந்த திருமாண்டி குடும்பத்துக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க அந்த சிவனாண்டி கூட சண்டைக்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் கேட்குறாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் அம்மாவுடைய சாவுக்கு அந்த சிவனாண்டியோட குடும்பமும் அப்புறம் அந்த ராஜா சேதுபதியோட குடும்பமும் தான் காரணம். அதுக்காகத்தான் நான் வந்துட்டு அந்த ராஜா சேதுபதியை பழி வாங்கறதுக்காக அவரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பையனை அவர்கிட்ட இருந்து பிரிச்சு அவரை ஊர் முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். ரெண்டாவது, எங்க அம்மா எந்த தண்டனையோ எந்த தப்பும் செய்யாம உயிரை விட்டுட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இந்த சிவனாண்டியோட அப்பா தான். அதுக்காக நான் சிவனாண்டியோட அப்பாவை கொன்னுட்டேன். இது எல்லாமே பழிக்கு பழி நடந்தது. எந்த தப்புமே செய்யாத என் அம்மா செத்து போகும்போது எல்லா தப்பும் பண்ணவங்க ஏன் நல்ல இடத்துல நல்ல விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சொல்றாரு, யாரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு பலிக்கு பழி வாங்கினா எல்லாமே சரியாயிருன்னு நினைச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவை என்ன காரணம்ன்றது நான் வந்து காரணத்தை சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட வேலை பார்க்கணுமா வேண்டாபான்னு நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி நான் உங்ககிட்ட தான் வேலை பார்ப்பேன், எனக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி என்ன முடிவு பண்றாருன்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி ராஜா சேதுபதி மேல எந்த தப்பும் இல்ல, சாமுண்டீஸ்வரி ராஜா சேதுபதியை ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் முடிவு பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜா சேதுபதி கிட்ட வந்து கேக்குறாரு, நீங்க எதுக்காக அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜா சேதுபதி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறத வச்சு நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன், நான் பண்ணது தப்பு தான், ஆனா இருந்தாலும் இதுக்காக இவ்வளவு நாள் வந்து நான் என் பையனை பிரிஞ்சு இருந்துட்டேன்ப்பா கார்த்தி, இதுக்கப்புறமும் நான் என் பையனை பிரிஞ்சு இருக்கணும்னு நான் நினைக்கல. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு நான் வந்து என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கொடுக்கட்டும், இந்த ஊருக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுக்காக மட்டும்தான் நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டேன், இந்த குடும்பத்தை எப்படியாச்சும் சேர்த்து வை, அதுதான் எல்லாத்துக்கும் பரிகாரமா இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதை செய்வேன் தாத்தா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்படியே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.